நம்ம ஆப்பில் உள்ள லாகின் பண்ண உடனே நம்மளுடைய பக்ஷியின் விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக லெஃப்ட்டில் மேலே 3 கோடு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் 3ஆவதான மெனு உங்கள் பக்ஷின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா சில விவரங்களை கேட்குங்க. அந்த விவரங்களை நம்ம கொடுக்க சொல்லும் நம்ம பக்ஷியின் முழு விவரமும் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் உங்களுடைய ராசி நட்சத்திரமும் தெரிஞ்சிடும். உதாரணத்திற்கு இப்போ உங்கள் பெயர் கேட்குது பாருங்கள். இங்கே நான் ராம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ராமன் கொடுத்துட்டு பிறந்த தேதி கேட்குது 2, மாதம் ஜூலை, வருடம் 1983 அப்படின்ட்டு டிஃபால்ட்டாக ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி பிறந்த நேரம் 7:05 கொடுத்துட்டேன். அது காலையா மாலையா அப்படின்னு கேட்குது. அந்த இடத்துல நம்ம ஏஎம்மா பிஎம்மான்றது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏஎம் தேர்வு செய்கிறேன். பிறந்த இடம் கேட்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் லொக்கேஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன லொக்கேஷனோ அதை நம்ம தேர்வு செஞ்சுட்டு என் பக்ஷியை வெளிப்படுத்துன்னு கீழே அந்த க்ரீன் கலர் மெனு இருக்குது பாருங்கள். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே லாகின் ஆகிடுங்க. ஸோ அது நம்மளுடைய பக்ஷியின் முழு விவரம், ராசி, நட்சத்திரம், அனைத்து வகையான டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உள்ளே லாகின் ஆகிடுச்சுங்க. இப்போது பஞ்சபக்ஷி நல்ல நேரம்னு வருது. மேலே நேரம், அதாவது தற்போதைய நேரம் விவரங்கள் எல்லாமே மேலே கொடுக்கப்பட்டிருக்குங்க. சனிக்கிழமை இருக்குது, அதாவது கிழமை, தேதி, மாதம், வருடம், நேரம் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன்ஸ் படி நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைமும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ அது கீழே இடம் டிஃபால்ட் லொக்கேஷன் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வருங்க. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நம்ம லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள். அதன் அடிப்படையிலும் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த பெயர், பிறந்த இடம் வந்துடுச்சுங்க. அதுக்கு கீழே அது என்ன ராசி, என்ன நட்சத்திரம், நம்ம கொடுத்த அந்த தேதியின் விவரத்தின் அடிப்படையில் கும்பராசி வருது, நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் வருது. அப்போது நீங்கள் பிறந்த பிறை, அதாவது வளர்ப்பிறையா தேய்பிறையான்றதையும் அது கணக்கிட்டு சொல்லுதுங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிக்சோரியல் ரீப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது புகைப்பட வடிவில் நம்ம பக்ஷியோட குறியீடை காட்டுறாங்க. மேலும் முழு விவரத்திற்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே விவரம் பகுத்தறிதல் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண சொல்ல நெக்ஸ்ட்டு உள்ளே போதுங்க. அப்போது நம்ம தேர்வு செய்யப்பட்ட, அதாவது நம்ம கொடுத்த அந்த டேட்டா, டைம், அதுக்கான பக்ஷி வல்லூர் பக்ஷி. அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வரோம். வல்லூருன்னு வந்துடுச்சு. இன்றைய விவரங்கள் வருது. அதாவது கிழமை சனிக்கிழமை வருது, 21 பிப்ரவரி 2026. அதாவது தேதி, மாதம், வருடம், நேரம் எல்லாமே வந்துடுச்சு. தற்போதைய வளர்ப்பிறையா தேய்பிறையான்றது மேலே கொடுக்கப்பட்டு